ஒரு பழைய கார் கராஜ், உடைந்த கதவுகள். அங்கே ஒரு மனிதர் தரையில் உட்கார்ந்து புத்தகங்களை பேக் செய்து கொண்டிருக்கிறார். அன்று அவரை பார்த்து உலகம் சிரித்திருக்கலாம். ஆனால் இன்று அவர் உருவாக்கிய சாம்ராஜ்யம்தான் உலகையே கட்டி ஆளுகிறது. பூஜ்யத்தில் தொடங்கி அமேசான் என்ற சிகரத்தை தொட்ட ஜெஃப் பெசோஸின் வெற்றி கதை. ஒடிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வாருங்கள், ஜெஃப் பெசோஸ் தன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே கேட்போம். இன்று நான் உங்களிடம் அமேசான் நிறுவனத்தை பற்றி பேசப்போவதில்லை. அதற்கு பின்னால் இருக்கும் என் மன ஓட்டத்தை பற்றி பேசப்போகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் வேலையை எப்படி பார்க்கிறீர்கள்? அதை வெறும் சம்பளத்திற்கான ஒரு வேலை என்று பார்க்கிறீர்களா, அல்லது அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு தொழில் என்று பார்க்கிறீர்களா? உண்மையான வெற்றி எப்போது கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் செய்யும் வேலை உங்கள் வாழ்க்கையின் அழைப்பாக மாற வேண்டும். அதுதான் மிக உயர்ந்த நிலை. வேலை என்பது சம்பளத்திற்காகச் செய்வது, தொழில் என்பது பதவி உயர்வுக்காகச் செய்வது. ஆனால் அழைப்பு என்பது நீங்கள் அதை செய்யாவிட்டால் உங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது என்ற நிலை. அந்த வேலையை செய்யும்போது நீங்கள் களைப்படைய மாட்டீர்கள், மாறாக உற்சாகமடைவீர்கள். நான் ஒரு சிறிய கடையில் கணினிகளை வைத்துக்கொண்டு புத்தகங்களை விற்கத் தொடங்கிய போது உலகம் என்னை பைத்தியக்காரன் என்றது. ஆனால் எனக்கு தெரியும், அது என் வேலை அல்ல, அது என் வாழ்க்கையின் அழைப்பு என்று. அந்த பயணத்தை நான் எப்படி தொடங்கினேன் என்பதை இப்போது சொல்கிறேன். பல இளைஞர்கள் என்னிடம் வந்து, ஜெஃப், என் ஆர்வம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை, நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். நான் அவர்களுக்கு சொல்லும் பதில் ஒன்றுதான்: நீங்கள் உங்கள் ஆர்வத்தை தேர்ந்தெடுக்க முடியாது, உங்கள் ஆர்வம்தான் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது கேட்பதற்கு சற்று விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். நமக்கு என்ன பிடிக்கும், எதில் நமக்கு தீராத காதல் இருக்கிறது என்பதை நம்மால் திட்டமிட்டு முடிவு செய்ய முடியாது. அது ஒரு நாள் திடீரென்று உங்களுக்குள் தோன்றும். அது கடவுள் கொடுத்த பரிசு. சிறுவயதில் நான் விண்வெளியை பார்த்து வியந்தேன். பொருட்களை பிரித்து மேய்வதில் ஆர்வம் காட்டினேன். நான் அதை தேடிப் போகவில்லை, அது எனக்குள் இருந்தது. உங்கள் ஆர்வம் உங்களை தட்டும்போது உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு அதை அடக்காதீர்கள். இது பாதுகாப்பானதா, இதில் பணம் வருமா என்று மூளையை போட்டு குழப்பாதீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை மட்டும் கேளுங்கள். உங்கள் உள்ளுணர்வுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டி. வாழ்க்கையில் கடினமான முடிவுகளை எப்படி எடுப்பது? நான் ஒரு மிகப்பெரிய நிதி நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலையில் இருந்தேன். என் முதலாளி மிகச்சிறந்த மனிதர். அவரிடம் சென்று, நான் இந்த வேலையை விட்டுவிட்டு இணையத்தில் புத்தகங்களை விற்கப் போகிறேன் என்று சொன்னேன். அவர் என்னை நீண்ட நேரம் நடக்க அழைத்துச் சென்றார். ஜெஃப், இது ஒரு நல்ல யோசனைதான். ஆனால் ஏற்கனவே நல்ல வேலையில் இல்லாத ஒருவருக்குத்தான் இந்த யோசனை இன்னும் சிறப்பாக இருக்கும். உனக்கு இது தேவையா என்றார். எனக்கு குழப்பமாக இருந்தது. அப்போதுதான் நான் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தேன். அதற்கு பெயர் வருத்தங்களை குறைக்கும் கட்டமைப்பு. நான் கண்களை மூடினேன். எனக்கு 80 வயது ஆகிவிட்டது என்று கற்பனை செய்தேன். என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். அப்போது நான் அந்த முயற்சியை எடுத்திருக்கலாமே என்று வருத்தப்படக்கூடாது என்று நினைத்தேன். நான் வேலையை விட்டுவிட்டு தொழில் தொடங்கி அதில் படுதோல்வி அடைந்திருந்தாலும் பரவாயில்லை, குறைந்தது நான் முயற்சி செய்திருப்பேன். 80 வயதில் எனக்கு அந்த திருப்தி இருக்கும். ஆனால் பயந்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயம் என் 80 வயதில் ஏன் அந்த வாய்ப்பை நழுவ விட்டோம் என்று அழுது கொண்டிருப்பேன். வெற்றியை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள், ஆனால் நான் என் தோல்விகளை பற்றி பெருமையாக பேச விரும்புகிறேன். அமேசான் நிறுவனத்தில் நான் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை இழந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், உண்மைதான். நாங்கள் தொடங்கிய பல திட்டங்கள் படுதோல்வி அடைந்தன. அது ஒரு பல் மருத்துவரிடம் சென்று பல்லை பிடுங்குவது போல மிக வேதனையாக இருக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியமான முடிவுகளை எடுக்கும்போது அங்கே தோல்விக்கான வாய்ப்புகளும் அதிகம். இது ஒரு அறிவியல் பரிசோதனை போன்றது.
பரிசோதனை என்றாலே முடிவு என்னவென்று தெரியாதுதானே? முடிவு முன்பே தெரிந்தால் அது பரிசோதனையே இல்லை. நாங்கள் 1000 முறை தோற்றிருக்கலாம். ஆனால் அந்த தோல்விகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் இன்று நீங்கள் பார்க்கும் அமேசான் இணைய சேவைகள், கிண்டில் போன்ற மாபெரும் வெற்றிகளை உருவாக்கின. ஒரு பெரிய வெற்றி உங்களின் 1000 தோல்விகளை சரி செய்துவிடும். எனவே தோற்பதற்கு பயப்படாதீர்கள். தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி. வாழ்க்கையில் ஜெயிக்க நினைப்பவராகவோ இருந்தால் நீங்கள் 2 குணங்களை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று பிடிவாதம், மற்றொன்று வளைந்து கொடுக்கும் தன்மை. இது முரணாகத் தோன்றலாம். எப்போது பிடிவாதமாக இருக்க வேண்டும், எப்போது வளைந்து கொடுக்க வேண்டும்? உங்கள் தொலைநோக்கு சிந்தனையில், உங்கள் கனவில் பிடிவாதமாக இருங்கள். இதை நான் அடைந்தே தீருவேன் என்பதில் உறுதியாக இருங்கள். ஆனால் அந்த இலக்கை அடையும் வழிமுறைகளில் வளைந்து கொடுப்பவராக இருங்கள். ஒரு வழி வேலை செய்யவில்லையா? பிடிவாதம் பிடிக்காமல் வேறு வழியை தேடுங்கள். சுவரில் முட்டி மோதிக்கொண்டே இருக்காதீர்கள். சுவரை சுற்றியோ தாண்டியிலோ அல்லது அடியில் சுரங்கம் அமைத்தோ செல்ல முடியுமா என்று பாருங்கள். கனவை மாற்றாதீர்கள், ஆனால் பாதையை மாற்றிக்கொண்டே இருங்கள். நான் என் தாத்தாவிடம் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம் இது. நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம், கணிதத்தில் மேதையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். இவை எதுவுமே உங்கள் சாதனை இல்லை. இவை அனைத்தும் இறைவன் அல்லது இயற்கை உங்களுக்கு கொடுத்த பரிசுகள். இந்த பரிசுகளை நினைத்து பெருமைப்படுவதில் அர்த்தமில்லை. ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தீர்கள், எவ்வளவு தடைகளை தாண்டினீர்கள், மற்றவர்களிடம் எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டீர்கள். இவைதான் உங்கள் தேர்வுகள். திறமை என்பது நமக்கு கொடுக்கப்படுவது, ஆனால் உழைப்பு என்பது நாம் தேர்ந்தெடுப்பது. இறுதியில் நாம் யார் என்பதை நமது திறமைகள் தீர்மானிப்பதில்லை, நமது தேர்வுகளே தீர்மானிக்கின்றன. எளிதான வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள், சரியான வழியை தேர்ந்தெடுங்கள். உங்கள் திறமைகளை நினைத்து பெருமைப்படாதீர்கள். உங்கள் கடின உழைப்பையும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகளையும் நினைத்து பெருமைப்படுங்கள். நண்பர்களே, எதிர்காலம் உங்களை நோக்கி வேகமாக வருகிறது. நீங்கள் பயந்து ஓடினால் அது உங்களை வீழ்த்திவிடும். அதை நோக்கி நெஞ்சை நிமிர்த்தி நில்லுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வேகமாகச் செயல்படுங்கள். 80 வயதில் திரும்பி பார்க்கும்போது, நான் வாழ்ந்தேன், நான் முயன்றேன், நான் எதற்கும் வருத்தப்படவில்லை என்று சொல்லும் வாழ்க்கை உங்களுடையதாக இருக்கட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓடிசி தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள். மற்றும் ஒரு உத்வேகமான கதையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.